நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல, ஆண்களுடைய காதல் தான் பெருசு நீங்க சொன்னீங்க. ஆனா பெண் என்பவன் ஒரு படி மேலங்க. ஆண்களுக்கு பெண்கள் அழகா இருந்தா தாங்க பிடிக்கும். ஆண்களுக்கு பெண்கள் அழகா இருந்தா தான் பிடிக்கும். பெண்களுக்கு பிடிச்சிருந்தாலே போதும், ஆண்கள் அழகாகத்தான் தெரிவீர்கள். அம்மாங்கிற ஒரு உறவை பத்தி சொன்னாங்க பாத்தீங்களா? ஏன் அம்மான்னு சொல்றோம்? ஒரு கவிஞர் எழுதின, அம்மா உனக்கு வழி கொடுத்து பிறந்ததால் தான் என்னவோ, உனக்கு வழி கொடுத்து பிறந்ததால் தான் என்னவோ, எனக்கு வழி ஏற்படும் போதெல்லாம் அம்மா 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 என்று உன் பெயரையே நான் சொல்கிறேன். பசியில் எனக்கு உணவளித்தாய், தோளை உன்னுடைய நித்திரையை தந்தாய், என்னை தாளாட்டினாய் சீராட்டினாய், அதனால் தான் நீ எனக்கு தாய் அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதுறான். மனைவி என்பவள் என்ன எதிர்பார்க்கிறா? ஒரு சின்னதா ஒரு பாராட்டுறீங்களா? நான் என் வீட்டுக்காட்ட சொன்னேன், சாப்பிடும் போது டிவி பார்க்காதீங்க மாமா, சாப்பாடோட டேஸ்டே தெரியாதுன்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை என்னைய திரும்பி பார்த்து சொன்னாரு, சாப்பாடு நல்லா இருந்தா நான் ஏன்டி டிவி பார்க்க போறேன். தேங்க்யூ ஸோ மச். ஊருக்கு போகும்போது பொதுவாக எல்லா பெண்களும் கேட்பாங்க. நானே என் வீட்டுக்காட்ட கேட்டேன், மாமா இந்த வாரம் நான் ஊருக்கு போகிறேன், ஒரு வேளை நான் ஊருக்கு போயிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு. அவர் என்ன தெரியுமா சொன்னாருக்கா? சாப்பாடு கிடக்குது, சாப்பாடு, மனுஷனுக்கு நிம்மதி தான் முக்கியம், நீ எத்தனை நாளாலும் போய் இருந்துட்டு வா அப்படிங்கிறாரு. அப்படி நீ நினைக்க கூடாது. ஒரு பெண்ணின் போய் என்ன எதிர்பார்க்கிற? அடுப்பு பக்கம் அப்பப்போ வந்து இடுப்பு கிட்டிடணும், சரிங்க பக்கமா வந்து பிடிச்சிடணும், சரிங்க சைக்கிளில் உட்காந்து சினிமா வந்து போய் வரணும், ஜோடி நல்ல ஜோடி இந்த வருஷம் 2026 தொடங்குதிலிருந்து சொல்றோம். இந்த 2026 நாங்கள் பார்த்து வியந்த அருமையான ஒரு ரசிகர்கள்னா அது செட்டியாபுரத்து ரசிகர்கள்னு நிரூபிச்சிருக்கீங்க. ரொம்ப 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 நீ தூங்கும் போது நாங்க